السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இரவு தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு தொடர்ச்சியாக பிறை 6 to 10 வரைக்கும் குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதுடைய நோக்கம், இந்த தலைப்பில் என்னென்ன சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இப்போ நம்ம கூடியிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வை போற்றி புகழ்வதற்காக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக, அல்லாஹ் ஏகன்தான், அவன் ஒருவன்தான், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக இப்போ கூடியிருக்கிறோமா இல்லையா? இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. இந்த சபை சாதாரண சபை கிடையாது. என்னமோ நாம ஒரு 25-40-50 பேர் கூடியிருக்கிறோம், இது பயான் கேட்டுட்டு நம்ம போறோம் அப்படி இங்க நினைச்சிடாதீங்க. இந்த சபை அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான சபை. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது, அல்லாஹ்விடத்தில் சில வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சில வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஏராளமான வானவர்கள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சில வானவர்களுடைய வேலை என்னவென்றால், இந்த பூமியை அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்களாம். இந்த பூமியை அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. அவருடைய வேலை என்னன்னு சொன்னா, எங்கேயாவது யாராவது அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால், அந்த சபையில் அவர்கள் ஆஜராகி விடுவார்கள். கணிசமான வானவர்கள் எப்படி ஆஜராவாங்க, அந்த இடத்துல அவங்களும் கேட்பாங்க, அந்த சபையில உட்கார்ந்துருவாங்க. முதல் வானம் சூழ்கின்ற வரைக்கும் தங்களுடைய ரெக்கைகளால் அந்த கூட்டத்தாரை அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். இப்ப இங்க வானவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரியாது. சூழ்ந்து கொண்டு அவர்களும் அந்த சபையில இருந்து, நம்ம இங்கேருந்து கலைஞ்சி போவோம்ல, ஒரு 10:40 கலைஞ்சி போறோமா இல்லையா, அவர்களும் கலைந்து போயிடுவார்கள். எங்க போவாங்க? நேரா அல்லாஹ்விடத்துல செல்வார்கள். அப்ப அல்லாஹ் அந்த வானவர்கள்ட்ட கேட்பானாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்க்கு தெரியும், தெரிஞ்சிருந்தே அல்லாஹ் தெரியாத மாதிரி அந்த வானவர்கள்ட்ட கேட்கிறான், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த வானவர்கள் சொல்வார்களாம், இறைவா, இந்த இடத்துல இந்த சபையில உன்னை போற்றிக் கொண்டும், உன்னை பெருமைப்படுத்தி கொண்டும், உன்னை ஏகத்துவப்படுத்தி கொண்டும். இதான் முக்கியமான பாயிண்ட். ஏகத்துவம். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில மஜ்லிஸ்களை நீங்க பார்க்கலாம், சில சபைகளை பார்க்கலாம், அல்லாஹ்வோடு சேர்த்து அப்துல் காதர் ஜீலானி அழைப்பாங்க. இந்த ரமலான் மாசத்துல கூட நீங்க பாருங்களேன்,
இந்த சஹர் நேச விசேஷ ஒளிபரப்புன்னு போறாங்களா இல்லையா, அதுல கூட உட்கார்ந்து என்ன பண்றாங்க, ஒரு பங்கம் வராமல் எங்களை காத்தருள் கூடிய சிங்கமெனும் அப்துல் காதிரே யா முஹியத்தீனே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதா? புனிதமிக்க ரமலான் மாசத்துல, அதுவும் சஹர் நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் இறங்கி வந்து என்னிடத்தில் கோரிக்கை வைப்பவர்கள் உண்டா, நான் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானியே, நீங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும், நீங்கள் மகாராஜர், நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வானவர்கள் சொல்வார்களாம், உன்னை ஏகத்துவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். அப்ப அல்லாஹ் வந்து கேட்பானா, அந்த கூட்டம் அந்த சபையில் இருக்கிறாங்கல்ல, அந்த சபையில் உள்ளவங்கெல்லாம் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த சபையில் உள்ளவங்க என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நம்ம பார்த்திருக்கிறோம் அல்லாஹ்வை? நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, பார்க்காமலேயே நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், இறைவா அவர்கள் உன்னை பார்க்கவில்லை, உன் கண்ணியத்தின் மீது ஆணையா உன்னை அவர்கள் பார்க்கல. அப்ப அல்லாஹ் அடுத்தது கேட்கிறான், என்னை பார்த்திருந்தால், என்னை அவர்கள் நேரடியாக பார்த்திருந்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும்? இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றாங்க, உன்னை பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், உன்னை போற்றி வணங்குவார்கள் என்று அந்த வானவர்கள் சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறான். சரி, அவங்க இருக்கிறாங்களே, அவங்க என்கிட்ட என்ன பிரியப்படுகிறார்கள், என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள், எதை ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த வானவர்கள் சொல்றாங்க, நாம எதுக்கு ஆசைப்படுறோம்? எதுக்கு? சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கால் கடுக்க நின்று வணங்குகிறோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மை பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஒத்த கோரிக்கை தானுங்க, வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா? அப்ப அந்த வானவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், எதை ஆசைப்படுகிறார்கள்? இறைவா அவர்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறார்கள், சொர்க்கத்தை கேட்கிறாங்க அப்படின்னு வானவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கத்தையாவது பார்த்திருக்கிறார்களா? நாம சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா? பார்க்கல, கேட்டுதான் தெரிஞ்சிருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் கேட்டிருக்கிறோம், நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் பார்க்கல, கண்ணால பார்க்கல. அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ். பார்த்திருந்தா அவருடைய நிலை எப்படி இருக்கும்? பார்த்திருந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வானவர்கள் சொல்கிறார்கள், இறைவா சொர்க்கத்தை கண் கொண்டு பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலை இப்படி இருக்காது, இதைவிட கூடுதலாக உன்னை வணங்குவார்கள், போற்றுவார்கள், உன்னை பெருமைப்படுத்துவார்கள் என்று வானவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது அல்லாஹ் இன்னொரு கொஸ்டினை வைக்கிறான். சரி, அந்த சபை, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் என்னிடத்திலே எதை பாதுகாப்பு தேடுகிறார்கள், எதை வெறுக்கிறார்கள்? எதை வெறுக்கிறோம்? நரகத்தை. மாடி நரகத்துக்கு போய்விடக்கூடாது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நரகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நரகத்தில் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான காட்சிகள், இதை எடுத்து சொல்ல வேண்டும். நாங்க பேசியிருக்கும் போது நிர்வாகிகள் சொன்னார்கள், சொல்லுங்க, பெற்ற தாயை, பெற்றெடுத்த தந்தையை நடு ரோட்டில் விட்டுறாங்க. எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தையினுடைய விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். ஒரு வயசான மூதாட்டிங்க, கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு இருக்கும், பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்மகிட்ட கோரிக்கை வருகிறது, நம்ம கிட்ட கோரிக்கை வருது, பாப்பா எங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்குங்களேன், கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்கள போய் விசாரிக்கிறோம், ஏன் உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா? இருக்கிறாங்க, சேர்த்துக்கிட மாட்டுக்கிறாங்க. பிள்ளைகள் இருக்கிறார்கள், சேர்த்துக்க மாட்டுக்கிறான். என் நிலை என்னவாப்பா? எப்படியாவது நீங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருங்களேன். அந்த அம்மாவை, அந்த வயதான அந்த மூதாட்டியை, அந்த வயதானவரை மூணாவதா இருக்கக்கூடிய ஒருத்தர் பராமரிச்சுட்டு இருக்கிறார். இதனால தான் இந்த தலைப்பு இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இப்படியுமா
பெற்றெடுத்த தாயை அரவணைக்க உங்களுக்கு மனசு வரலையா? சொல்லுங்க. எப்படிப்பட்ட மார்க்கத்தை உட்கார்ந்து இருக்கிறோம்? நரகம் சம்பந்தமாக பேச இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், எதை விருக்கிறார்கள், எதை என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? இறைவா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அடுத்ததுல கேட்கிறான், அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? எப்படிப்பட்ட நரகம்? அல்லாஹ் பிரம்மாண்டமான வேதனைகளை தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை நம் கண்ணால் பார்க்கவில்லை. மாணவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, அவர்கள் நரகத்தை பார்க்கல, நரகத்துடைய வெப்பத்தை பார்க்கவில்லை, நரகத்துடைய உஷ்ணத்தை பார்க்கல, நரகத்தில் நடக்கக்கூடிய அந்த அதிபயங்கரமான கொடூர காட்சிகளை அவர்கள் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால், அல்லாஹ் கேட்கிற அடுத்து, நரகத்தை பார்த்திருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு மாணவர்கள் சொல்கிறார்கள், அஷத்து ஃபிராரன், நரகத்தை மட்டும் பார்த்திருந்தால் அதை விட்டு வெறுண்டு ஓடி இருப்பார்கள். இப்படி இருக்க மாட்டாங்க, கூடுதலாக வணக்க வழிபாடு செய்திருப்பார்கள் என்று அந்த மாணவர் சொல்கிறார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றா, அந்த சபையில் இருக்கிறாங்களே அந்த மக்கள், என்னுடைய அடியார்கள், என்னை பார்க்கவில்லை, நான் படைத்த சொர்க்கத்தை பார்க்கல, நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பார்க்கல, என்னை பார்க்காமலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கத்தை பார்க்காமலேயே சொர்க்கத்துக்கு ஆசைப்படுகிறார்கள், நரகத்தை பார்க்காமலேயே நரகத்தை விட்டு என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறான்னு சொன்னால் அவர்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே. பயான்ல உட்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது போன்ற மார்க்க சபைகளில் நாம ஒன்று கூறுறோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ் அந்த வானவர்களை பார்த்து சொல்கிறான், வானவர்களே, மலக்குமார்களே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குறேன். அல்லாஹ் பேசுறாங்க, உங்களை நான் சாட்சியாக ஆக்குறேன். அந்த சபையில இருந்த ஒவ்வொருவரையும், அந்த சபையில யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் சொல்றாங்க, பயான்ல இருப்பது என்பது, மார்க்க சொற்பொழிவுகளில் பங்கெடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பை அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் ரெண்டு விதமா பிரிக்கலாம். இதை ஒண்ணு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில காட்சிகள், சில கொடூரங்கள், இதை நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். சில கொடூரங்களை கேள்விப்படுகிறோம். அப்படி கேள்விப்படும் பொழுது, அப்படி அதை பார்க்கும் பொழுது கொலை நடுங்குது. மாடி இப்படி நடக்குமா? சில உதாரணங்களை சொல்லி காட்டலாம். சமீபத்தில் புதுச்சேரியில ஆர்த்தி என்ற ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி சில காம கயவர்கள் அந்த பிள்ளையை சாகடிச்சாங்க. உள்ளெல்லாம் அப்படி பதறுது. குறிப்பா பொம்பளை பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் இருக்கிறாங்களே இல்லையா, மாடி பிள்ளை எப்படி வளர்க்கிறது என்று அப்படி கொலை நடுங்குது. இது மாதிரியான சம்பவங்கள், ஆசிஃபாவுடைய அந்த சம்பவம், குஜராத்தில் பில்கிஸ் பானுவை அந்த சங் பரிவார கும்பல்கள் நாசப்படுத்திய அந்த சம்பவங்கள், இது போன்ற கொடூர சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கொலை நடுங்குகிறது. சில பேரழிவுகள், ஏன் இப்ப பாருங்களேன், இப்ப நடந்துட்டு இருக்குது. என்னது எதை சொல்லலாம்? பலஸ்தீன்ல நடந்துட்டு இருக்குங்க. நீங்க யாரும் பார்க்காம இருந்திருக்க முடியாது, பார்த்திருப்பீங்க. சாதாரண நிலை இல்லை. நாமெல்லாம் இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறோம்? அந்த கஞ்சியா, இந்த கஞ்சியா, அந்த ஜூஸா, இந்த ஜூஸா, இந்த ஃப்ரூட்டா, அந்த ஃப்ரூட்டா, அதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னண்டு அந்த மக்களுடைய என்ன தெரியுமா? இந்த இஃப்தார் நான் உயிரோடு இருப்படான்னு தெரியாது. இந்த இஃப்தாருக்குள்ள என்னுடைய ரூஹு கூட போயிடலாம், நான் செத்துறலாம், நான் மூத்தா கூட போயிடுவேன். நோம்பு திறக்க கூடது நேரம் இல்லை அந்த மக்களுக்கு. ஆனா அந்த மக்கள் தொழுகையில், இபாதத்து விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட விஷயத்துல ஸ்டடியா நிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஈமான் பாருங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. 1 மாசம் 2 மாசம் நினைக்கிறீங்களா? பல மாதங்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஒரு சின்ன புள்ளைங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 2-3 வயசு இருக்கும், தட்டை தூக்கிட்டு வரான். அப்படியே சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அப்படியே யாராவது போட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அள்ளி போடுறாங்க.
கொஞ்சோண்டு அள்ளி போடுறாங்க. அதை பார்த்து இந்த பையன் அப்படியே புன்முறுவல் பூத்து அந்த கொஞ்சோண்டு உணவு கூட எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. வீடு இல்லை, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அந்த உணவு எடுத்துட்டு அப்படியே போறான், சிரிச்சுக்கிட்டே போறான். பின்னாடி அதை ஒருத்தர் கேமரா எடுக்கிறாரு. பார்த்தவன வெக்கப்பட்டு அப்படி குனிஞ்சிடறான். எவ்வளோ பெரிய நிலை, குலை நடுங்குதுங்க. இன்னைக்கு நம்ம அப்படி நிலையில இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் அருள் புரிஞ்சிருக்கிறான், தன்னிறைவாக்கி வச்சிருக்கிறான், வகை வகையா சாப்பிட்றோம். ஆனா அந்த மக்கள் இஃப்தார் கூட எங்களால் திறக்க முடியாது, நாங்க மூத்தா போகக்கூடிய நிலையில இருக்கிறோம் என்ற ஒரு நிலை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இது போன்ற சம்பவங்கள் இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம், நம்முடைய குலை எல்லாம் அப்படி நடுங்குகிறது. இந்த சம்பவங்களை சொல்றது இந்த தலைப்பு கிடையாது. இந்த சம்பவங்கள் குறித்து பேசப்படக்கூடிய தலைப்பு இல்லை, இது வேற மாதிரி. இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் உலகத்தில் பார்க்கிறது. இந்த நாம் அந்த தலைப்புக்குள்ள பார்க்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாம் மரண தருவாயில, நல்ல கவனமாக கேளுங்க, எங்கெல்லாம் மரண தருவாயில, மரணத்துக்கு பிறகு மண்ணறையில, அந்த மண்ணறைக்கு பிறகு மறுமையில விசாரணை செய்த பிறகு நரகத்துல 4 விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். மரணம், மண்ணறை, மறுமைக்கு பிறகு நரகம். இதுல நடக்கக்கூடிய சில அதிபயங்கரமான காட்சிகள், சில நிகழ்வுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நடுங்கணும், இந்த செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ள நடுங்கணும். அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். மூமின்கள் யார் தெரியுமா? உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால், அல்லாஹ் என்று சொன்னாலே அவருடைய குரலாம் நடுங்கும், உள்ள நடுங்கும். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீயவர்களுக்கு, அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனைகள், அந்த அதிபயங்கரமான காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது முன்னாடி இந்த தண்டனைக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளம் நடுங்கி இந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எதற்காக படைத்தான்? நம்மளை படைச்சிருக்கிறானே. இன்னைக்கு மனிதனா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, படைத்தது நோக்கம் என்ன? நோக்கம் சொல்லுங்க, யாரு சொல்லுங்கம்மா? எதுக்கு படைச்சான்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. வேற என்ன நோக்கம்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு. வேற என்ன நோக்கம்? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா முல்க்ல அல்லாஹ் பேசுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. உனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது நல்லவனா கெட்டவனா, என்னுடைய வரம்புகளை பேணி நடப்பவனா, இல்லை என்னுடைய வரம்புகளை மீறி ஆட்டம் போடக்கூடியவனா என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களை இந்த உலகத்தில் நம்ம படைச்சிருக்கிறோம். ஐயஹ்சபு, அல்லாஹ் கேட்கிறான், ஐயஹ்சபு அல்ல யுக்திர சுதா, அதாவது மனிதனை நாம் வெறுமனே படுத்து விட்டோம், வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். சூரத்துல் கியாமல கேட்கிறான், வெறுமனே விடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக் கொண்டிருக்கிறானா? இல்லை, அவனுக்கென்று சில பிடிப்புகள் இருக்கிறது. அவனை நாம் விசாரிப்போம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் நினைவுபடுத்திக் கொண்டு தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கத்தோடும் அல்லாஹ்வுடைய தூதரோ அவருடைய வாழ்க்கையோடும் அமைத்து கொண்டு உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவதாக ஒரு செய்தியை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களிடத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில 4621 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய உரை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அனஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உரை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அது மாதிரியான உரையை என் வாழ்நாளில் நான் கேட்டதே கிடையாது. அது மாதிரியான உரையை
என் வாழ்நாளில் நான் கேட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட உரை. அந்த உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய காட்சிகளை போன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் என்ன நிலை தெரியுமா நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லலஹிக்தும் கலீலா, உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிடும்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். உங்களுடைய சிரிப்பு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். வல பகைத்தும் கசீரா, உங்களுடைய அழுகை அதிகமாகிவிடும். இப்ப எடுங்க, நம்ம அதிகமா சிரிக்கிறோமா அதிகமா அழுகுறோமா? நம்முடைய நிலை எப்படி இருக்குது? சிரிப்பு தான். அழுகனா எப்பமாவது தான். அதுவும் எங்கேயாவது ஒரு கஷ்டம் துன்பம் இறப்பு வந்தாதான். மற்றபடி நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடுது? பெரும்பாலான வாழ்க்கை சிரிப்பு, ஜாலி, சந்தோஷம் அப்படி நினைக்கிறோம். உலகத்தில் ஒரு தடவை தான் இப்போ வாழ போகிறோம், ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம், சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். எதுக்கு நினைக்கிற? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு காட்டக்கூடிய காட்சிகளை போன்று நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய அழுகை அதிகரித்து விடும், உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிடும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. சஹாபாக்களை பார்க்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி கதறி கதறி அழுவக்கூடிய நிலை. தங்களுடைய முகத்தெல்லாம் அப்படி மூடிக்கிட்டு சஹாபாக்கள் அழுதார்கள் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சொல்ல சொன்னாங்கல்ல, நான் பார்க்கின்ற மாதிரி, நான் அறிகின்ற மாதிரி நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய நிலையை மாறின்னு சொன்னாங்களே இல்லையா? அது போன்ற நிலைகள், காட்சிகள். முதலாவதாக இதை நாம் பார்க்க இருக்கிறோம்னா, நம்முடைய கோலை நடுங்கக்கூடிய முதல் சம்பவம் என்ன தெரியுமா? நம்முடைய கோலை நடுங்கக்கூடிய முதல் சம்பவம் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய உயிர் போகும்போது, நம்முடைய உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் வரக்கூடிய நேரத்தில் பேச்செல்லாம் ஸ்டாப், யார்கிட்டையும் பேச முடியாது. நம்முடைய அஜலை அல்லாஹ் முடிக்க நினைச்சிட்டான் சொன்னா வந்து விடுவார்கள் படையோடு. யாரு? வானவர்கள். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் தீய மனிதர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள், இப்படிப்பட்ட பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் மிக கடுமையான ஒரு நிலை இருக்கும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய உயிரை அல்லாஹ் எடுக்கும் பொழுது நல்ல பிரகாசமான அழகான தோற்றத்தோடு வரக்கூடிய வானவர்கள் முன்னாடி வந்து நிற்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மௌத்து பொதுவாகவே நல்லவங்களுக்கு சரி தீயவங்களுக்கு சரி, மௌத்து பொதுவாகவே வேதனை தான். மௌத்து என்னதுதான்? வேதனை தான். அதை அனுபவிச்சவங்க யாரும் சொன்னது கிடையாது. அனுபவிச்சுட்டா போயிடுவாங்க, அவ்வளோதான். வந்து சொல்ல முடியுமா? அவங்க முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். மௌத்தை பார்த்து மௌத்து இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவர்களுடைய கடைசி கட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டம், அவங்க மௌத்தாரத்துக்கு முன்னாடி தண்ணியில் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் கையை விட்டு எடுத்து முகத்தில் அப்படி தடவுறாங்க. தடவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கரா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, மௌத்துக்கு துன்பங்கள் இருக்கிறது, மரணத்திற்கு துன்பங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நிமிடத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டினாங்க. மௌத்து வேதனை தான். நல்லவங்களுக்கு சரி தீயவங்களுக்கு சரி, தீயவங்களுக்கு அதிபயங்கரமாக இருக்கும். அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஸ்டைல் இருக்கா இல்லையா, அது வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 75வது அத்தியாயம் 26 29 வரைக்கும் அல்லாஹ் பேசுறான். இந்த வசனத்தெல்லாம் அவ்வப்போது நாம் நினைச்சு பார்க்கணும். கல்லா இதா பலகத்தி தொராக் வகீல மன்ராக் வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மசாக். அல்லாஹ் பேசுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில், சக்ராத்துடைய நேரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவனுடைய அஜல், இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை குழி எண்டு, உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய நேரத்தில் அப்ப அல்லாஹ் சொல்றான், அடே கூப்பிடுறான், மந்திரிப்பவன் யார், என்னென்ன பிராபலத்தெல்லாம் எப்படிலாம் நீ சமாளிச்ச, இப்ப கூப்பிடு, மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் பொழுது
அந்த நேரத்தில் அந்த மனுஷன் விளங்கிக் கொள்வான், இதுதான் பிரிவு என்பதை அவன் உறுதியாக அறிந்து கொள்வான். காலோடு கால் பின்னிக்கொள்ளும், கெண்டைக்காலோடு மற்றொரு கெண்டைக்கால் பின்னிக்கொள்ளும். அன்றைய தினம் உம்முடைய இறைவனிடமே உங்களுடைய மீளுதல் உள்ளது என்று அல்லாஹ் இந்த சக்கராத்துடைய வேதனை பற்றி இந்த சூரத்துல் கியாமா என்ற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு அல்லாஹ் பேசுகிறான். 50வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். வஜாத் ஷக்ரத்துல் மௌதி பில் ஹக் ذلك ما كنت منه التحيد. உண்மையாகவே அல்லாஹ் பேசுறான், உண்மையாகவே மரணத்தின் வேதனை வந்துவிட்டது. எதனை விட்டும் நீ வெறுண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ அது இதுதான் என்று சொல்லப்படும். உண்மையிலேயே மரணத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம்தான், யாரா இருந்தாலும் சரி. ஏன் நான் பெரிய பாடி பில்டர்ப்பா, நான் 6 பேக்ஸ் வச்சிருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறவர் கூட லைட்டாக ஒரு அட்டாக் வந்தா வச்சிங்களேன், தயவு செய்து கூட்டிட்டு போங்கப்பா, என் உயிரை காப்பாத்துக்கப்பான்னு சொல்றோமா இல்லையா? யாரா இருந்தாலும் மரண பயம்தான். மரணத்தை பார்த்து பயப்படதான் செய்வான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், உண்மையாகவே இந்த மரணத்துடைய அவஸ்தை வந்துவிட்டது, நீங்கள் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீயவர்களுடைய நிலை, கெட்டவர்களுடைய நிலை, பாவிகளுடைய நிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. வரும்போது டெரரா வருவாங்க, அப்பதான் உள்ள நடுங்கும். வரும்போது எப்படி வருவாங்க? சில வானவர்கள் கும்பலா வருவாங்க. நம்ம எழுதி வச்சிருக்க இஸ்ராயல் தான் வருவாரு, எல்லாருக்கும் உயிரை கைப்பற்றுவது யாரு? இஸ்ராயல்ங்கிற வானவர். இஸ்ராயலும் கிடையாது, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மலக்குல் மௌத். இங்க வந்திருக்கிறோம்ல, எல்லாருக்கும் ஸ்பெஷலா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு மலக்குல் மௌத் வச்சிருக்கிறான். அவருக்கென்று பிரத்யோகமாக அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் தான் அவருடைய உயிரை கைப்பற்றுவார். இன்னைக்கு 850 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 850 கோடி பேருக்கும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மலக்கு அவர் தனியா வர மாட்டாரு, படையோடு வருவார். படையோடு தான் வருவார். அப்படியே வந்து நிப்பா. இவனுடைய அஜல் முடியக்கூடிய நேரம் வானத்திலிருந்து சில வானவர்கள் வருவார்கள். எப்படி தெரியுமா? கருப்பு முகங்களை கொண்ட. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா பார்த்துட்டா பயந்துருவோம். இப்போ நம்ம மனசுல பார்த்துட்டு இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது ஒரு உருவம் வந்து என்னத்துக்காக வருது, அலறடிச்சு ஓடவும் மாட்டுமா? வானவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் பயந்தாங்க. யாரை பார்த்து பயந்தாங்க? ரசூலுல்லாஹ் ஜிப்ரீலை பார்த்து பயந்து தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் திடகாத்திரமானவங்க, அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க. நாம யாரு? சின்ன ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படக்கூடிய ஆளு, சின்ன ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படக்கூடிய ஆளு. ரசூலுல்லாஹ் வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தோற்றத்தை பார்த்து அப்படியே பிரம்மாண்டமான தோற்றம், 600 ரெக்கைகள் கொண்ட ஒரு நிலையில பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயந்து ஓடி வராங்க வீட்டுக்கு. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள், என்னை போத்துங்கள். ரசூலுல்லாஹ் வானவர்களை பார்த்து பயந்தாங்களே. இந்த தீயவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? கருப்பு முகங்களை கொண்ட சில வானவர்கள் வருவார்கள். இவனுடைய கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அவங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என் சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பேச்சுவார்த்தை துண்டிக்கப்பட்டுரும். நாம் கேட்போம், என்னாச்சு என்னாச்சு கேட்போம். பேச்சு கிடையாது, ஸ்டாப், நிறுத்தப்பட்டுரும். இவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய வானவர் மட்டும் பக்கத்தில் வருவார். இவனுக்கு பிரத்யேகமெல்லாம் நியமிச்சிருக்கானா இல்லையா? அந்த வானவர் பக்கத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளான ஆத்மாவே, உன்னுடைய உயிரை நீ வெளியேடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் உயிர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடும், வெளியே வர மறுக்கும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வானவர்கள் தங்களுடைய வேலையை காட்டுவார்கள். என்ன வேலையை காட்டுவாங்க? அடி, ஓங்கி அடிப்பார்கள், முதுகில் அடிப்பார்கள், முகத்தில் அடிப்பார்கள். சண்டை பிடிக்கும் பொழுது முகத்தில் அடிக்கக்கூடாது, மார்க்க சொல்லியிருக்கு. முகத்தில் அடிக்கக்கூடாது, வேற காரணம். அல்லாஹ் வந்து அவனுடைய முகசாயில் உங்களை படைச்சிருக்கிறான், அதனால் நீங்கள் முகத்தில் யாரும் அடிக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே சில பேர் முகத்தில் அடித்தா எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? பலான்னு அடித்தா வைங்களேன், சட்டுன்னு கோவம் வரும், தாங்க முடியாது. ஒரு மனுஷன் முகத்தில் அடித்தா தாங்க முடியாதுன்னா மலக்கு அடித்தா தாங்குவாங்க? மலக்கு அடிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபரு கஃபருல் மலாயிகத்து யதுரிபூன உஜூஹகும் வ அதுபாரகும். இறை மறுப்பாளர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது நபியே நீர் பார்க்க வேண்டுமே, அவர்கள் தங்களுடைய கைகளை கொண்டு இந்த இறை மறுப்பாளருடைய முதுகில் முகத்தில் ஓங்கி அடிப்பார்கள். சொல்லிக்கிட்டு அடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க?
சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே உயிரை கைப்பற்றுவார்கள். அந்த உயிரை கைப்பற்றும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈரமான கம்பளியில ஒரு ரோமத்தை பிடுங்குவது எவ்வளவு சிரமமோ அதுபோன்று அந்த இறை மறுப்பாருடைய உடலில் இருந்து உயிர் பலவந்தமாக பிரித்து எடுக்கப்படும். அப்படியே நிற்பான், கண்ணு பார்க்க அப்படியே பிரித்து எடுத்து ஒரு நாட்டம் பிடித்த துணியில் அந்த உயிரை வைத்து மேலே கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யாரை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் இந்த பெயரை வச்சு இந்த புனை பெயரை வச்சு அழைச்ச ஒரு மனிதனுடைய உயிரை கொண்டு வந்திருக்கிறோம். வானம் திறக்கப்படாது. முதல் வானத்தை ஸ்டாப். அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்து அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு வானத்துடைய வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஊசியுடைய துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை இவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. ஊசியுடைய துவாரத்தில் ஒட்டகம் போகுமா? போவாது. சான்ஸே இல்லைங்கிறான். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நாமளாம் அப்படிதான் ஒரு கட்டத்தில் இருந்தோம். தர்கால கடந்தோம், மூழுது ஓதிட்டு இருந்தோம். அல்லாஹ் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி இந்த நேரான வழியில வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதே நேர் வழியில மூத்தா போன் துவா செய்யுங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலாதீனி. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்யி. மீண்டும் நாங்கள் குஃப்ருக்கு போயிடக்கூடாது. கண் முன்னாடி பார்க்குறோங்க, எத்தனை பேருங்க கண் முன்னாடி பார்க்கிறோம். ஏகத்துவத்துடைய தலைவர்களாக இருந்தவர்கள், ஏகத்துவத்துக்காக பாடுபட்டவர்கள் இன்று மீண்டும் தர்காக்களை போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உள்ளத்தை புரட்டிடுவான். அப்ப அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு போறாங்க. அங்கேயே தூக்கி வீசப்படும். தூக்கி போற்று வானத்தில் ஒரு பறவை செத்துச்சுன்னு சொன்னா எப்படி கீழே வந்து விழுமோ அது மாதிரி அவனுடைய உடல்ல வந்து சேர்க்கப்படும். அது காட்டி எரிச்சிருவாங்க அல்லது புதைச்சிருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. மீண்டும் அவனுடைய உயிர் அவனுடைய உடலில் சேர்க்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குலையை நடுங்க வைக்கும் சம்பவங்கள் என்று இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதை வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். இத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய